Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல பார்க்க போற 10 sentencesமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதோ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சொல்வீங்க இது எனக்கு சர்ப்ரைஸாகவே இல்லை, இது ஒரு ஆச்சரியமாகவே இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இட் டஸ் நாட் சர்ப்ரைஸ் மீ அப்படின்னா இது எனக்கு ஆச்சரியமாகவே இல்லைன்னு அர்த்தம். இட் டஸ் நாட் சர்ப்ரைஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன், அது நடக்காது. இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? that won't happen அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். that won't happen. next one, எனக்கு நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. எனக்கு வந்து டைம் இருக்கான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் சொல்வீங்க நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு டைம் இருக்கான்னு தெரியலன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹாவ் த டைம். எனக்கு டைம் இருக்கான்னு தெரியலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹாவ் த டைம். நெக்ஸ்ட் ஒன், இது ஒருபோதும் முடிவுக்கு வரப்போவதில்லை. அதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நெவர் கோயிங் டு எண்ட் அப்படின்னா இது ஒருபோதும் முடிவுக்கே வராதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் நெவர் கோயிங் டு எண்ட். நெக்ஸ்ட் ஒன், என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது. என்னால் அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வாழ முடியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் லிவ் தட் கைண்ட் ஆஃப் லைஃப். என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு அர்த்தம். ஐ கான்ட் லிவ் தட் கைண்ட் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் ஒன், என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே. என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு சே. நெக்ஸ்ட் ஒன், அவர் என்னை உதைக்கிறார். அவர் வந்து என்னை அடிச்சுட்டே இருக்கிறாருன்றதை எப்படி சொல்லலாம்? ஹி இஸ் கிக்கிங் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க அவன் என்ன கிக் பண்ணிகிட்டே இருக்கான், பிஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். பிஞ்சிங்னா என்ன? ஹி இஸ் பிஞ்சிங் மீ. அவன் என்னை கிள்ளிகிட்டே இருக்கான், அவன் என்னை உதைச்சிக்கிட்டே இருக்கான். ஹி இஸ் கிக்கிங் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் எழுந்தபோது நான் சோகமாக இருந்தேன் அப்படின்னா மார்னிங் நான் எழுந்திருக்கிறப்பே ரொம்ப சோகமாக தான் இருந்தேன். அதை எப்படி சொல்லலாம்? when I woke up I was sad. நான் எழுந்திருக்கப்பவே நான் சேடாக தான் இருந்தேன், சோகமாக தான் இருந்தேன்னு அர்த்தம். when I woke up I was sad. நெக்ஸ்ட் ஒன், நான் சுயநலமாக இருக்க விரும்பவில்லை. நான் வந்து செல்ஃபிஷாக இருக்கணும்னு நினைக்கலன்றதை எப்படி சொல்லலாம்? I don't intend to be selfish. I don't intend to be selfish. நான் செல்ஃபிஷா இருக்கணும்னு நினைக்கல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது எப்படி சாத்தியம்? அது வந்து எப்படி பாசிபிள்? அந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? how is that possible? அது எப்படி சாத்தியம்? how is that possible? So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.